Assalamu alaikum. Hi, hello. Welcome to Chennaiflavoursfarzu in UAE. I'm Farzana. நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது நொம்பு கஞ்சி. இதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். எனக்கு பச்சரிசி இங்கே கிடைக்கல, அதனால நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பச்சரிசி குருணை கிடச்சதுன்னா அது ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே 40 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். பாதிக்கும் கொஞ்சம் கீழே போடணும், அதனால நான் 40 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே 10 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அது வயிற்றில் புண்ணு விழுறதை அவாய்ட் பண்ணும், அதுக்காக தான் நம்ம வெந்தயம் சேர்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். இதை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் இன்னொரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது கடலை எண்ணெய். இதில் 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் 2 வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கட்டையாக இருக்கணும், ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்க வேண்டாம். பிரியாணி அளவுக்கு வெங்காயம் வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வரும்போதே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போது இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டானால் போதும். இது கூடவே காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ரொம்ப நல்லா பிடிக்கும்னா இன்னும் 2-3 கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வெள்ளையாக கஞ்சி வேணும்னா நீங்கள் மஞ்சள் தூள் அவாய்ட் பண்ணிக்கலாம், பட் மஞ்சள் தூள் போடுறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு இந்த மசாலாவும் இதுக்கு தேவைப்படாது, ஏன்னா கரம் மசாலாலே எல்லாமே இருக்கும். இது கூட 1/4 கிலோ அளவுக்கு கீமா ஆட் பண்ணுறேன். இதை கொத்துக்கறின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 கை அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 கை அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நான் டேஸ்ட்டுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்றதுனால நான் போட்டிருக்கேன். அப்புறமா நான் ஊற வச்சுருக்க அரிசியை இது கூட இப்போது சேர்த்துக்கலாம். திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு பச்சை அரிசி குருணை கிடச்சதுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கிறேன். முன்னாடியே நம்ம எண்ணெயில் வதக்கும் போது காய் ரொம்ப கரைஞ்சி போயிடும், அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறோம். நீங்கள் ஒரு வேளை கறி போடாமல் செஞ்சிங்கன்னா கேரட்டும் பீன்ஸும் போட்டு வெஜிடபிள் கஞ்சியாக கூட செஞ்சுக்கலாம். இதுக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு 4 விசில் அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போது 4 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரை ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா குழஞ்சிருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது இதில் நான் பாதி தேங்காய் அளவுக்கு கட் பண்ணி அதை பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம குடிக்கிற அளவு கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக 1/2 லிட்டர் அளவுக்கு எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் என்ன அரிசி போடுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி குடிக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் திருப்பி சொல்கிறேன், 100 கிராம் அரிசிக்கு 40 கிராம் அளவுக்கு பருப்பும் 10 கிராம் அளவுக்கு வெந்தயமும் போடணும், அவ்வளோதான். சூப்பரான நொம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.